ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் பிரின்ஸ் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரும் மிஸ் பண்றாதீங்க, எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா brokerage ஆபரேஷன் அசோசியேட் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஷிஃப்ட் தான். ஸோ ஈவினிங் 6:30லேருந்து காலைல 3:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே. ஸோ ரிமைனிங் 2 நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க. ஸோ மேபி ஆல்டர்னேட்டாக கூட கொடுப்பாங்க. பட் 2 நாள் வீக் ஆஃப்ன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ரிகார்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ ஏஜென்சி, brokerage, கேரியேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து 45,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது ஹைலைட் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜாப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஃபாலோ த டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அவங்க கம்பெனி என்னென்னால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஒர்க்கிங் 5 days. சரிங்களா, வாரத்துக்கு 5 நாள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஒரு நாள் வீக்கெண்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த 5 நாளில் சாட்டர்டே ஒரு நாள் இல்லை சண்டே ஒரு நாள் கூட உங்களை ஒர்க் கூப்பிடலாம். பட் 2 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வீக் ஆஃப் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இது ஐஎஸ்டி டைம் இல்லை, இஎஸ்டி டைம். ஸோ நம்மளுடைய டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 மணிலேருந்து காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து நைட் ஷிஃப்ட் ஜாப். இது இஎஸ்டின்றது வந்து நம்மளுடைய டைம் கிடையாது, நம்மளுடைய டைம் ஐஎஸ்டி டைம். ஸோ லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைனில் இருக்கிற ஆஃபீஸ் தான். பட் நம்ம இங்கே இந்தியாவிலேருந்தே சப்போர்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கம்பெனின்றனால சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி பேக்கேஜ் தருவாங்க. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் இன்சூரன்ஸு, ஆனுவல் இன்சென்டிவ், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுருக்காங்களா. உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, ஸோ உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூம் கொடுத்துருங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் கொடுங்க. ஸோ எபிலிட்டி டு ஒர்க் ஆன் யூஎஸ் டைம் ஜோன், நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்ன்ற ஏரியாவில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ப்ளஸ் என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்குன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா 0 to 1ன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து நான் லேர்ன் பண்ணிப்பேன், இன்சூரன்ஸ் ரிகார்டிங் நான் கற்றுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கரண்ட்டாக எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோட்டீஸ் பீரியடை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் இல்லைன்னா கரண்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்றத யூஎஸ்சியில் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கம்பெனியில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 45,000 அதை வந்து யூஎஸ்சியில் வரா மாதிரி போட்டுக்குங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, சப்மிட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.